ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு புத்திசாலி முயலும் மிகவும் சுறுசுறுப்பான உரைப்பாளியான அணிலும் எப்போதும் குறுக்கு வழியில் யோசிக்கும் ஒரு தந்திரமான நரியும் வாழ்ந்து வந்தன. முயலும் அணிலும் மிகச்சிறந்த நண்பர்கள். அவர்கள் இருவரும் தினமும் காடு முழுவதும் சுற்றித் திரிந்து சுவையான பழங்களையும் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து அதை ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு வாழ்ந்து வந்தனர். ஆனால் இந்த நரிக்கு மட்டும் உழைப்பது என்றாலே அறவே பிடிக்காது. மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சேகரிக்கும் உணவை திருடி சுலபமாக வயிறு வளர்க்க வேண்டும்தான் அதன் எப்பொழுதைய எண்ணமாக இருந்தது. ஒருநாள் அந்த உழைப்பாளி அணில் ஒரு பெரிய மரத்தின் பொந்திற்குள் தான் குளிர்காலத்திற்காக சேகரித்த நிறைய சுவையான கொட்டைகளை மிகவும் பத்திரமாக சேமித்து வைத்தது. அணில் சேமிப்பதை மரத்தின் பின்னால் மறைந்திருந்து கவனித்த தந்திர நரிக்கு பேராசை கண்களை மறைத்தது. அடடா, இவ்வளவு கொட்டைகளா! இன்று எப்படியாவது இந்த அணிலும் முயலும் இல்லாத நேரமாக பார்த்து அத்தனை கொட்டைகளையும் திருடிவிட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு தந்திரமான திட்டம் தீட்டியது. அடுத்த நாள் காலை அணிலும் முயலும் வழக்கம் போல உணவு தேட கிளம்ப ஆயத்தமாயின. அப்போது நரி மூச்சிறைக்க முயலிடம் ஓடி வந்து முகத்தில் பதற்றத்தை வரவழைத்துக் கொண்டு, முயலே முயலே, ஒரு பெரிய ஆபத்து! உன் நண்பன் அணில் அந்த பெரிய மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்துவிட்டது. அடிபட்டு துடித்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வா என்று ஒரு பெரிய பொய்யை கூசாமல் சொன்னது. நண்பனுக்கு ஆபத்து என்றதும் பதறிப்போன புத்திசாலி முயல் நரி சொன்ன இடத்தை நோக்கி கவலையோடு வேகமாக ஓடியது. ஆனால் அங்கே சென்று பார்த்தபோது அணில் எந்த ஆபத்தும் இல்லாமல் மிகவும் நலமாக மரத்தின் மேல் அமர்ந்து பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் முயலுக்கு உடனே புரிந்துவிட்டது, நரி தங்களை ஏமாற்றி திசை திருப்பி ஏதோ பெரிய சதி செய்கிறது என்று. அதே நேரத்தில் அங்கே காட்டில் முயலும் அணிலும் இல்லாத தைரியத்தில் நரி அந்த பெரிய மரத்தின் மேல் கடகடவென ஏறியது. அணில் சேமித்து வைத்திருந்த கொட்டைகளை திருட முயன்ற போது அது கால் வைத்த மரக்கிளை பலவீனமாக இருந்ததால் திடீரென் மடமடவென முறிந்தது. நிலை தடுமாறிய நரி ஐயோ என்று கத்தியபடியே மரத்திலிருந்து நேராக கீழே இருந்த ஒரு பெரிய முட்புதருக்குள் போய் விழுந்தது. கூர்மையான முட்கள் அதன் உடல் முழுவதும் குத்தி அதனால் அசையக்கூட முடியாமல், காப்பாற்றுங்கள், யாராவது ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னால் வெளியே வர முடியவில்லை என்று வலியால் கதறியது. நரியின் அலறல் சத்தத்தை கேட்டு காட்டின் அந்த பகுதியிலிருந்த முயலும் அணிலும் ஓடி வந்தன. தங்களை ஏமாற்ற நினைத்த நரிதான் இப்போது ஆபத்தில் சிக்கியிருக்கிறது என்பதை அவை அறிந்திருந்தன. நரி தங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்திருந்தாலும் ஆபத்தில் இருப்பவருக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் முயலும் அணிலும் சற்றும் யோசிக்காமல் உடனே களத்தில் இறங்கின. இரண்டும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த முட்புதர்களை ஒவ்வொன்றாக அகற்றி நரியை பத்திரமாக வெளியே இழுத்து காப்பாற்றின. முட்புதரிலிருந்து தப்பிய நரி தன் தவறை நினைத்து வெட்கத்தில் தலை குனிந்தது. தனக்கு தீமை செய்ய நினைத்தவர்களே தன் உயிரை காப்பாற்றியதை எண்ணி அதன் கண்கள் குலமாய் உருகின. அது முயலிடமும் அணிலிடமும், நண்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். பேராசையால் நான் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தேன். பெரிய தவறு செய்துவிட்டேன். ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். உங்களைப் போலவே நானும் உழைத்து உணவு தேடுவேன் என்று மனமாற மன்னிப்பு கேட்டது. அதை கேட்டு புன்னகைத்த புத்திசாலி முயல் நரியின் தோளை தட்டி, தவறு செய்வது மனித இயல்பானால் செய்த தவறை உணர்ந்து திருந்துபவன்தான் உண்மையில் நல்லவன் என்றது. அந்த நாளிலிருந்து நரி தன் தந்திர குணத்தையும் சோம்பேறித்தனத்தையும் முழுமையாக மாற்றிக்கொண்டது. அன்றிலிருந்து அந்த முயல், அணில், நரி ஆகிய மூவரும் உற்ற நண்பர்களாக காட்டில் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.